அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் எங்கள் உயிருக்கு உயிரான உயிரை விட மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று சர்வமத தலைவர்களை ஒன்றிணைத்து அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில் இன்றைய நாள் எங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டு தரப்பட்டிருக்கின்றது. அதில் குறிப்பான ஒரு விடயம்தான் இன்றைய நாள் இந்த இலங்கை வாழ் முஸ்லீம்களுக்கும் ஏனைய மத சகோதரர்களுக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி தான். இந்த நாட்டில் முஸ்லீம்கள் எப்பொழுதுமே நாட்டு தலைவர்களுக்கு மதித்து நடக்கக்கூடியவர்களாக, நாட்டு சட்டத்தை மதிக்க நடக்கக்கூடியவர்களாக, எப்பொழுதும் அரசாங்கத்தோடு இணைந்து அரசாங்கத்தை கௌரவித்து மதித்து நடக்கக்கூடியவர்களாகவே என்றும் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் இருந்தார்கள் என்பதை எங்களால் மறக்க முடியாது. எனவே அதற்கான யதார்த்தமான காரணம் என்னவென்றால், எங்கள் உயிருக்கு உயிரான உயிரை விட மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அப்படி தான் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு நாட்டில் நாம் இருக்கும் பொழுது நாம் எப்படி நடக்க வேண்டும், அந்த மதத்தினர்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை எந்த அளவுக்கு நாம் உயர்ந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மிக அழகான முறையில் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மத சகோதரர்களோடு எப்படி நடந்தார்கள் என்பதை வரலாற்றூடாக எங்களால் காண முடிகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுத்தவர்களுக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பை காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மத சகோதரர்களுடைய ஜனாசாக்கள் செல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று கௌரவப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மத சகோதரர்கள் அவர்கள் உணவுக்காக வேண்டி வந்தால் அவர்களை விருந்தாளிகளை எப்படி கவனிப்பார்கள் என்றால் ஹதீஸுகளை நாம் படிக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவர் பிறந்த நாளாக இன்றைய நாள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 1501ஆம் ஆண்டை அடைந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் மரணித்து இவ்வளவு காலங்களாகியும் அவர்கள் உலகத்திலே மறையவில்லை. அவர்கள் மறைந்தாலும் அவருடைய பேர் நாமங்கள் மறையவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த உலகத்துக்கு ஒரு ஒளியை கொடுத்து விட்டு சென்றார்கள். அந்த ஒளிக்கு கீழால் தான் நாம் அனைவர்களும் சகோதரத்தோடும் அன்போடும் பண்போடும் இன்று பிற மத சகோதரர்களோடும் நாம் அந்நியோன்யமாக அஹ்லாக்கோடு அதபோடு ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காரணமாக இருக்கின்றது. அதேபோல் இன்றைய நாள் நாங்கள் கட்டாயமாக ஞாபகப்படுத்த வேண்டும். இன்றைய நாள் எமது நாட்டுடைய தேசிய அதாவது விடுமுறை நாளாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், எங்களுக்கு தெரியும் சர் டிபி ஜாயா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அவர்கள் குரல் கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் என்பது அது விடுமுறை நாளாக, தேசிய விடுமுறை நாளாக அது பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்று அன்று அவர்கள் பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்தார்கள். உண்மையிலேயே அப்படியான அவர் செய்த சேவையினால் இன்று நமது நாட்டிலே அது ஒரு தேசிய அது விடுமுறை நாளாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதில் குறிப்பான ஒரு விடயம்தான், எங்கள் முஸ்லீம்களாக எங்களுடைய ஒரு நம்பிக்கை, முஸ்லீம்களாக எங்களுக்கு ஒரு கௌரவமாக நாம் பார்ப்பது மதீனாவுடைய மண்ணில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மண்ணில் அடக்கம் பெறுவதை நாம் அதை கண்ணியமாக நினைப்போம், அதை முஹப்பத்தோடு அதை மறுவாதியாக நாம் நினைப்போம். அது உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பாக்கியம் என்று நினைப்போம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹு தாலா சர் டிபி ஜாயா அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்து ஹஜ்ஜை முடித்து அவர் மதீனாவுடைய மண்ணுக்கு செல்லும் பொழுது அந்த மண்ணிலே அவர்கள் அங்கே வஃபாத்தாகி ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யப்பட்டார்கள். எங்களுக்கு தெரியும், யார் ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யப்படுவாரோ அவர் கியாமத் நாள் வரைக்கும் எந்த விதமான கேள்வி கணக்கும் அதாபும் இல்லை என்று முஸ்லிம்களாகிய நாங்கள் அதை ஏற்றிருக்கிறோம், நம்பியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அவர் செய்த இந்த சேவையும் இன்றைய நாள் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். எனவே யாரெல்லாம் இதற்கு பின்னால் முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே உண்மையில் சொல்ல போனால் பலவிதமான உதவிகள் இந்த நாட்டு மக்களுக்கு செய்திருக்கின்றார்கள் என்பதை மறக்க முடியாது. அதே போன்று குறிப்பாக இந்த நாட்டு அரசாங்கங்களாக இருக்கலாம், அதே போன்று இந்த நாட்டில் வந்த தலைவர்களாக இருக்கலாம். எத்தனையோ தலைவர்களுக்கு முஸ்லீம்கள் உண்மையானவர்களாக இருந்திருக்கின்றார்கள், முஸ்லீம்கள் நம்பிக்கையானவர்களாக இருந்திருக்கிறார்கள், முஸ்லீம்கள் எப்பொழுதும் அவர்கள் உதவிக்கரங்கள் நீட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள், இன்று வரைக்கும் இருக்கின்றார்கள், இதற்கு பின்னாலும் இருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இன்றைய நல்ல நாளாக இன்றைய இந்த மீலாதுடைய நாள், எங்கள் உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் சிறந்த நாளாக அல்லாஹு தாலா எம் அனைவர்களுக்கும் பிற மத சகோதரர்களுக்கும் அல்லாஹு தாலா அதை ஒரு சிறப்பான வெளிச்சமான நாளாக அமைத்து தருவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விசேஷமாக இன்று இலங்கையிலே பல பாகங்களில் பல ஊர்களில் தேசிய மீலாது நபி விழாவை முன்னிட்டு வெவ்வேறான பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இலங்கையிலே வாழக்கூடிய பௌத்த, இந்து, இஸ்லாம், கிறிஸ்து சர்வமத தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே செய்தி, நாங்கள் சாந்தி சமாதானத்துடன் வாழ வேண்டும். முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் இனவாதம் மதவாதத்தை கற்றுத்தரவில்லை. அன்பு
பண்பு பாசத்தை தான் கற்றுத்தந்தார்கள். ஒருவருக்கொருவர் ஒத்துமையுடன் அந்நியோடன் நடந்து கொள்ளுமாறும் பிற மதத்தாரை மதித்து நடக்குமாறும் பிற மதத்தாருடைய கலாச்சாரங்களை மதித்து நடக்குமாறு தான் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்த அந்த அழகான வாழ்க்கையை சரியான முறையில் நாங்கள் பின்பற்றி நடந்தால் இந்த முஸ்லீம்கள் இலங்கையில் மாத்திரமல்ல உலகில் எந்த மூலை முடுக்கில் வாழ்ந்தாலும் சாந்தி சமாதானத்துடன் நிம்மதியாக வாழ முடியும். அன்று எங்களுடைய முன்னோர்கள் 11 பேர் இலங்கைக்கு வந்தார்கள். இன்று பல லட்சம் முஸ்லீம்கள் வாழ்கின்றார்கள். எதனால்? உண்மையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடந்ததால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய சிங்கள பெருமக்கள் அவர்களை அன்போடு பண்போடு வரவேற்றார்கள். எனவே இன்று நாங்கள் லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் வாழ்ந்தும் இன்று நிம்மதி இல்லாமல் போவது என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த வழிமுறையை சரியான முறையில் நாங்கள் பின்பற்றி நடந்தால் நிச்சயமாக நிம்மதியாக வாழ முடியும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பிறந்த தினத்திலே மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடக்கூடிய இந்த நல்ல நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அழகான அந்த வாழ்க்கையை எமது வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் நிச்சயமாக சாந்தி சமாதானத்துடன் நமக்கு வாழ முடியும். அந்த அடிப்படையிலே சமாதானம் இல்லாத நாட்டில் எந்த விதமான அபிவிருத்தியும் இல்லை, அபிவிருத்தி இல்லாத நாட்டில் எந்த விதமான சமாதானமும் இல்லை என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு சாந்தி சமாதானத்தை நாங்கள் எந்நேரமும் கட்டிப்பிடிச்சு கொண்டு ஒரே இலங்கை பிரஜைகளாக ஜாதி பேதம் மதவேதம் எல்லாம் கலைந்தெறிஞ்சுவிட்டு மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கத்துடன் ஒற்றுமையாக பயணிப்போம் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.